நவம்பர் 26, 1930 ஜோ லெபல் அப்படிங்கிறவர் நார்த் கனடால இருக்கிற ரொம்ப ரிமோட்டான ஒரு இடத்துக்கு வேட்டையாடுறதுக்காக வராரு. அப்படி ஒரு வேட்டையாடுறதுக்காக ஒரு மிருகமா தேடி வந்துட்டு இருந்ததுல நேரம் போனதையே அவர் கவனிக்கல. பயங்கரமா இருட்டி போகுது. அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு விஷயத்த சுதாரிக்கிறாரு. வேட்டையாடுறதுக்காக அவர் இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி ஒரு ரிமோட்டான இடத்துக்குள்ள வந்திருக்கிறாரு. அவர் இருக்கிற இடத்துக்கும் அவரால் திரும்பி போக முடியாது. ஏன்னா பயங்கரமா இருட்டி போயிடுச்சு. உரைய வைக்கிற பனி, குளிர். ஆனா அடுத்தது எங்க போறதுன்னு தெரியாம பயங்கரமா குழம்பி போய் அதே இடத்துல கொஞ்ச நேரம் நிக்கிறாரு ஜோ. அப்புறம் தான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவர் இருக்கிற இடத்துல இருந்து பக்கத்துல தான் அஞ்சுகுனி அப்படிங்கிற ஒரு ஏரி இருக்கு. அதுக்கு பக்கத்திலே அஞ்சுகுனி கிராமமும் இருக்கு. அதாவது எஸ்கிமோ ட்ரைபல் மக்கள் வாழக்கூடிய ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துக்கு இதுக்கு முன்னாடியே ஜோ ஒரு 2-3 தடவை போயிருக்கிறாரு. இப்போதைக்கு இந்த உரைய வைக்கிற குளிர்ல இருந்து அந்த இடத்துக்கு போனாதான் கொஞ்சம் சேஃபா இருக்க முடியும். அதனால இன்னைக்கு நைட் ஒரு நாள் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு ஜோ. சில கிலோமீட்டர் நடந்து போக போக தூரத்துல அந்த கிராமம் இருக்கிறது அவருக்கு தெரியுது. ஏன்னா அந்த கிராமங்கள்ல இருக்கிற வீடுகள்ல இருந்து வெளிச்சமும் புகையும் வர ஆரம்பிக்குது. ஓகே, ஒரு வழியா சேஃபா இந்த கிராமத்தை வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கும் பொழுது பயங்கர ஷாக் ஆகுறாரு ஜோ. பயத்திலயும் குளிர்லயும் அவருடைய காலெல்லாம் உறைஞ்சு போகுது. அவருடைய முகமெல்லாம் வெளிரி போகுது. இதுக்கு மேல இந்த கிராமத்துல இருக்கிறது சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு எப்படியோ அந்த இடத்துல இருந்து வெளியில வந்து பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி இன்ஃபர்மேஷனை சொல்றாரு. அப்படி பயத்துல உறைஞ்சி நடுங்கி போற அளவுக்கு அந்த கிராமத்துல ஜோ அப்படி என்ன பார்த்தாரு? நான் ஷைலு. ஆரம்பிக்கலாமா? நார்த் கனடால இருக்கிற அஞ்சுகுனி அப்படின்ற ஏரிக்கு பக்கத்துல சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த எஸ்கிமோவை சேர்ந்த சில ட்ரைப்ஸ் வராங்க. அண்ட் அங்கேயும் அவங்க சின்னதா வீடுகளை கட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஏரியில மீன் பிடிச்சிக்கிட்டு அங்க இங்கன்னு சொல்லிட்டு சின்னதா வேலை செஞ்சுட்டு அந்த இடத்துலயே அவங்க செட்டில் ஆறாங்க. இந்த ஏரிக்கு பக்கத்துலயே இந்த மக்கள் வந்து செட்டில் ஆனதுனால நாள் போக்குல இவங்க அஞ்சுகுனி கிராம மக்களா ஆறாங்க. யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு ரொம்பவே நிம்மதியான ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் அவங்க அந்த இடத்துல லீட் பண்ணிட்டு வராங்க. எப்படி பார்த்தாலும் அந்த கிராமத்துல குழந்தைங்க பெரியவங்கன்னு சொல்லிட்டு ஒரு 80ல இருந்து 100 பேர் வரைக்கும் இருப்பாங்க. சோ இந்த கிராமத்தை பத்தி நல்லாவே தெரிஞ்சதுனால ஜோ லெபல் அன்னைக்கு நைட் இந்த கிராமத்துல தங்கலாம் அப்படின்னு இந்த கிராமத்துக்குள்ள போறாரு. ஆனா உள்ள போய் பார்க்கும் பொழுது அந்த கிராமத்துக்குள்ள ஒருத்தர் கூட இல்ல. ஒருவேளை நைட்டோட நைட்டா இந்த கிராம மக்கள் இந்த கிராமத்தை காலி பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்களோ அப்படின்னு பார்த்தாலும் அவங்களுடைய வீடுகளுக்குள்ள அவங்களுடைய துணிமணி, சாப்பாடு பொருட்கள் சொல்லிட்டு எல்லாமே வெச்ச இடத்துல அப்படியே இருக்குது. ஆனா அது மட்டும் இல்லாம ஒரு சில வீடுகள்ல நைட்டுக்கான டின்னர் அடுப்புல வச்சு கருகி போன நிலைமையில இருந்திருக்கு. எல்லாத்த விட ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிராமத்துக்குள்ள போகும்பொழுது தெரியாத ஆட்கள் யாராவது உள்ள வந்தாங்க அப்படின்னாக்கா இந்த எஸ்கிமோஸால வளர்க்கப்படக்கூடிய செல்ல பிராணிகள், அதாவது நாய்கள் பயங்கரமா சத்தம் போடும். ஜோ இந்த கிராமத்துக்குள்ள போய் இவ்வளவு நேரம் ஆகியும் ஒரு நாய் சத்தம் போடுறது கூட கேட்கல. சோ இந்த நாய்களை தேடிட்டு ஜோ அந்த கிராமத்துக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இன்னொரு பயங்கரமான விஷயத்த பாக்குறாரு. இந்த எஸ்கிமோஸால வளர்க்கப்பட்ட இந்த செல்ல பிராணிகள்லாம் பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லாம சாப்பாடு வைக்காம குளிர்ல உறைஞ்சி இறந்து போயிருக்குதுங்க. சோ எப்படி பார்த்தாலும் இந்த கிராம மக்கள் ஒருவேளை இந்த கிராமத்தை காலி பண்ணிட்டு போகணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க வளர்த்த இந்த செல்ல பிராணிகளையும் கூட்டிட்டு தான் போயிருந்திருப்பாங்க. ஆனா இப்ப இந்த நாய்கள் எல்லாம் பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லாம குளிர்ல உறைஞ்சி இறந்து போயிருக்குது அப்படின்னா இங்க நம்ப முடியாத ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம் நடந்திருக்குது அப்படிங்கறத யோசிச்சுக்கிட்டே ஜோ அந்த கிராமத்துக்குள்ள இன்னும் டீப்பா நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இன்னொரு பயங்கர டிஸ்டர்பிங்கான ஒரு விஷயத்த பாக்குறாரு. இந்த கிராம மக்களுடைய பரியல் கிரவுண்ட், இறந்து போனவங்களை புதைக்கக்கூடிய இடம். ஆனா அந்த குழிகள் எல்லாம் தோண்டப்பட்டிருக்குது. ஆனா அந்த குழிகள் எல்லாம் எம்டியா இருந்திருக்குது. சோ இப்ப அந்த கிராம மக்கள் மட்டும் இல்லாம இறந்து போனவங்களுடைய பாடிஸும் மிஸ்ஸிங். இதை பார்த்த அடுத்த செகண்ட் ஜோவால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. பயத்திலையும் குளிர்லயும் அவருடைய கால் ஃபுல்லா உறைஞ்சு போகுது. அவருடைய முகமெல்லாம் வெளிரி போகுது. இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்கிறது சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு எப்படியும் அந்த கிராமத்துல இருந்து வெளியில வந்துட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி இங்க பார்த்த எல்லா விஷயத்தையுமே அவரு இன்ஃபார்ம் பண்றாரு. போன் பண்ண சில மணி நேரங்கள் கழிச்சு போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க. அண்ட் ஜோ சொன்ன எல்லா விஷயங்களும் அந்த கிராமத்துல கரெக்டா இருக்குதா அப்படிங்கறத பார்த்துக்கிட்டு அவங்களுடைய விசாரணைய தொடங்குறாங்க. போலீஸோடைய சஸ்பெக்ட் படி ஒருவேளை இந்த கிராமத்துல பனி புயல் மாதிரி ஏதாவது ஒரு டிசாஸ்டர் வந்திருக்குமோ அப்படின்னு யோசிச்சாலும் கிராமத்துல இருக்கிற வீடுகளோ இல்ல சுத்தி வச்சிருக்கிற பொருட்களோ எதுவுமே எந்த ஒரு டேமேஜும் ஆகாம சேஃபா இருக்கு. கண்டிப்பா நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் எதுவும் இந்த கிராமத்துல நடக்கல. ஒருவேளை இந்த கிராம மக்கள் நைட்டோட நைட்டா இடம்பெயர்ந்து போயிருந்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சாலும் வளர்த்த அந்த செல்ல பிராணிகள் அதே கிராமத்துல உறைஞ்சி இறந்து கடந்திருக்குது. ஆனா அது மட்டும் இல்லாம இவங்க அந்த ஏரியை கடக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய போட்ஸ் எல்லாமே கரையோரமா கட்டப்பட்ட நிலைமையில அப்படியே இருந்திருக்கு. அப்ப அந்த கிராம மக்களுக்கு என்னதான் ஆச்சு, எங்கதான் போனாங்க அப்படின்னு
எந்த ஒரு க்ளூமே கிடைக்காம போலீஸ் கடைசியில இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த விஷயம் எப்படியோ வெளியில லீக் ஆகி பத்திரிகையில ஒரு ஆர்டிகலா வருது. அந்த ஆர்டிகலை எழுதியிருக்கிறவரு என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாருன்னா, நார்தர்ன் லைட்ஸ் மாதிரி இல்லாம திடீர்னு வானத்துல பளபளப்பா ஒரு வெளிச்சம் ஒன்று தோணுச்சு. அண்ட் அதுல இருந்துதான் இந்த கிராம மக்கள் காணாம போயிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அதுல எழுதியிருக்கிறாரு. ஸோ அவர் இன்டைரக்டா எதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஃப்ஓவையும் ஏலியன்ஸையும். அது 1930s டைம் அப்படிங்கிறதுனால இந்த ஏலியன்ஸ் யூஎஃப்ஓன்னு சொல்லிட்டு இது எதுக்குமே ப்ராப்பரா எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லை. எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமா இந்த அஞ்சுகுனி கிராம மக்கள் எப்படி இருந்தாங்க, எத்தனை பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு உண்மையாவே என்னதான் ஆச்சு அப்படிங்கிற எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே ப்ராப்பரா கிடைக்காம இன்னமும் இந்த அஞ்சுகுனி கிராம மக்களுடைய கதை மிஸ்ட்ரியா தான் இருந்துட்டு இருக்கு. ஹே, எனக்கு ஒரு டவுட்டு. இந்த யூஎஃப்ஓ, ஏலியன்ஸ், ஏரியா 51 இதெல்லாம் உண்மைதானா? இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? ஆக்சுவலி ஏலியன்ஸ் பற்றியான டாபிக் இன்னுமே நம்மளுடைய வேர்ல்டில் ஒரு டிபேட்டாக தான் இருந்துட்டு இருக்குது. ஆனால் ஏலியன்ஸ் உண்மையாகவே நம்மளுடைய பூமியை விசிட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் நம்ம இந்தியாவில் ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? வாவ், நம்ம இந்தியாலையா? பரவாயில்லையே. இந்த ஏலியன்ஸ் யூஎஃப்ஓலாம் எப்பவுமே அமெரிக்கா, கனடா, யூகே, ஆஸ்திரேலியா இந்த பக்கம் தான் விசிட் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். இந்த ப்ரூஃப் ஜஸ்ட் ஒரு 1000-2000 வருஷங்கள் பழமையானது கிடையாது, கிட்டத்தட்ட 10,000 வருஷங்கள் பழமையானது. சத்தீஸ்கர்ல இருக்கிற சராமா அப்படிங்கிற குகைகள்ல தான் ஏலியன்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்கு. பண்டைய கால மனிதர்கள்லாம் அவங்க பார்த்த அனுபவப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் ஓவியங்களாவோ இல்ல கல்வெட்டுகளாவோ இல்ல ஓலைச்சுவடிகளாவோ அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போவாங்க. அப்படி ஆதி மனிதர்களால வரையப்பட்ட சில ஓவியங்கள் தான் இந்த குகைகள்ல இருக்கு. இந்த குகையை ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல கண்டிப்பா இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் 10,000 வருடங்கள் பழமையானது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆர்கியாலஜிஸ்ட் ஜேஹார் பகத் அப்படிங்கிறவரு இந்த குகைகள்ல வாழ்ந்த பண்டைய மனிதர்கள்லாம் அவங்க பார்த்த விஷயத்தை தான் ஓவியங்களா வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அது கண்டிப்பா பொய்யா உருவானது கிடையாது, அவங்க பார்த்தது தான் அவங்க வரைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத உறுதியா சொல்றாரு. இந்த குகையில நிறைய விசித்திரமான உயிரினங்கள், அவங்க பார்த்த சில ஏலியன் உருவங்கள், இந்த வேற்றுக்கிரகவாசிகள் பூமியை வந்து அடையறதுக்கு பயன்படுத்தக்கூடிய யூஎஃப்ஓன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரொம்ப தத்ரூபமா வரைஞ்சி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஒரு சில பேர் இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல, ஒருவேளை அவங்க கற்பனை பண்ணி கூட இந்த ஓவியங்கள் எல்லாம் வரைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் அவங்களுடைய முன்னோர்கள் சொன்ன கதைப்படி பஹாலா பீப்புள், அதாவது பார்க்கறதுக்கு மனுஷங்க மாதிரியே இருப்பாங்க, ஆனா குட்டி சைஸ்ல இருப்பாங்க. அவங்க வானத்துல திடீர்னு ஒரு வெளிச்சம் வரும், அதுல இருந்து இறங்கி வருவாங்க. ஆனா இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய சில மனிதர்களை அவங்களோட கூட்டிட்டு போவாங்க. இந்த மாதிரி அவங்க கூட்டிட்டு போனவங்க எல்லாம் திரும்பி வந்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த லோக்கல்ஸ்லாம் அவங்களுடைய முன்னோர்கள் கிட்ட இருந்து கேட்ட கதைய சொல்றாங்க. இந்த குகையில வரையப்பட்டிருக்கிற சில ஓவியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அழிஞ்சு போயிருக்குது, ஆனா அது எதுவுமே நம்ம உலகத்தை சேர்ந்தது கிடையாது. அதுலயும் ஒரு சில உருவங்கள்லாம் கையில பெரிய ஆயுதத்தை வச்சிருக்காங்க. அண்ட் கண்டிப்பா அந்த ஆயுதம் நம்ம உலகத்தை சேர்ந்தது கிடையாது. எந்த ஒரு உருவத்துக்குமே மூக்கோ வாயோ கிடையாது. வேற்றுக்கிரகவாசிகள் பயன்படுத்தக்கூடிய பறக்கும் தட்டுகள் 3 கால்களோட நம்ம படத்துல எல்லாம் காட்டுற மாதிரியே தத்ரூபமா வரைஞ்சு வச்சிருக்காங்க. 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே ஏலியன்ஸ் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் நம்ம இந்தியாவில் இருக்கும் பொழுது 1930sல நடந்த இந்த சம்பவம் கொஞ்சம் நம்பக்கூடிய மிஸ்ட்ரி மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை பாபா வாங்கா சொன்ன மாதிரி இந்த 2025ல நம்ம ஏலியன்ஸோட கான்டாக்ட்ல வருவோம் போல. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்க்கு மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். நன்றி.